ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இளைய தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கல்வி விருது விழா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காப்புல, நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கல்வி விருது விழா என்ன வச்சிருக்காருன்னா, அவர் இப்ப 10th 12th தமிழ்நாடு வரைய மாவட்டத்துல யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களை கௌரவிக்கிற மாதிரி ஒரு விழா தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காப்புல. அந்தந்த மாவட்டத்துல அவங்க ரசிகர்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காப்புல. இது போன வருஷமே பண்ணாப்புல, இந்த வருஷமும் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு பண்ணியிருக்காப்புல. அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விழாவுக்கு வந்த எல்லாத்துக்குமே, மாணவர்களுக்கு, அவங்க குடும்பத்திற்கு எல்லாம் வந்தவங்க அனைவருக்குமே இலவசமா மரக்கன்றுகள் கொடுத்துருக்காப்புல. மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காப்புல. அடுத்து இன்னொன்று முக்கியமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, மாணவர்கள் வந்து உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காப்புல. அது என்ன உறுதிமொழினா, சே நோ டு டெம்பரவரி பிளேஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்து வச்சிருக்காப்புல. எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த விழாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. இதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வந்தவங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காப்புலன்னா, வைர மோதிரம் கொடுத்துருக்காப்புல. அப்புறம் 5000 மதிப்புள்ள காசோலை கொடுத்துருக்காப்புல. எல்லாத்துக்குமே 5000 ப்ளஸ் மோதிரம் கொடுத்துருக்காப்புல. வைர மோதிரம், வைரத்துல செஞ்ச மோதிரத்தை கொடுத்துருக்காப்புல. உள்ள வரும்போதே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ள யாருமே போன ஃபங்க்ஷன் நடத்தினப்பயே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், ஆட்டோகிராஃப் எடுக்கணும்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். போன டைம் அவர் உட்காந்துருக்க கூட மாட்டாப்புல, நின்றுட்டே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாப்புல. அதில் மக்களுக்கு இடையூறாக கூட, மாணவர்களுக்கு இடையூறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் என்ன பண்ணாம எல்லாத்துமே ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லி வச்சுட்டாப்புல. வெளியில நம்ம ஃபோனை கொடுத்து தான் உள்ள போகணும். அவர் உள்ள ஃபோன் அலவுட் இல்லாமலே பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்ட பொருட்களையும் அரங்கநூல் எடுத்து செல்ல தடை பண்ணியிருக்காப்புல. அது எதுவுமே இது பண்ணல. கடந்த ஆண்டு இதே மாதிரி தான் பண்ணும்போது தான் நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. அது மக்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, மாணவர்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அவருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமாக டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காப்புல. ஒரு ஒரு பெரிய லெவல்ல இன்கம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஆக்டரு மக்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு படம் நடிச்சா அவருக்கு 200 கோடி. ஆனாலும் அதை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்திருக்காப்புல. அரசியலுக்கு எதுக்காக வந்திருக்காருன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணதுக்காக ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்காப்புல. இந்த தேர்தல் எந்த தேர்தலுமே அவர் நிக்கல. இடைத்தேர்தல் நிக்கல, பாராளுமன்ற தேர்தல் எதுலையுமே நிக்கல. முதலமைச்சர் தேர்தல் 2026 தான் நிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அவரோட கொள்கையும் இன்னைக்கு கரெக்டாக சொல்லலை. ஆனால் அவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னா பண்ணுறாப்புல. போன வருஷம் பண்ணாப்புல, இந்த வருஷம் பண்ணாப்புல. நமக்கு எல்லாமே ஃப்ரீ 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 கொடுத்தே நம்மளை ஒரு இத்தனை வருஷம் அரசியல் ஃப்ரீனே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு முக்கியமானது வந்து, நமக்கு எங்கே பார்த்தாலும் நமக்கு எஜுகேஷனில் பிஸ்னஸ் தான் நடந்துட்டு இருக்குது. எஜுகேஷன் இஸ் பிஸ்னஸ் தான். அடுத்து மெடிக்கலில் பிஸ்னஸ் தான். இது ரெண்டுமே பிஸ்னஸாக தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடந்து போயிட்டுருக்கு. இது ரெண்டு தான். எஜுகேஷன்லையும் பிஸ்னஸ்ஸு, மெடிக்கல்லையும் பிஸ்னஸ்ஸு. இதுதான் அதிகம். நல்ல ஒரு படிப்பும் நல்ல ஒரு மருத்துவத்தை நமக்கு கொடுத்தாலே போதும். இந்த கொள்கை தான் அவர் கொண்டு வருவாராட்டிருக்கு. ஆனால் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காரு, மருத்துவ பற்றி நமக்கு தெரிய வரல. தெரிய வந்தால் சொல்லலாம். இது ரெண்டுமே நமக்கு நாட்டுக்கு முக்கியமானது தான். அவர் எப்படி வரப்போறாரு என்னன்னு தெரியல. இப்போதைக்கு போன வருஷம் நமக்கு பண்ணாப்புல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி, இது ஒரு ஊக்குவிடுத்த பண்ற மாதிரி பண்ணியிருக்காப்புல. இந்த வருஷமும் அதையும் பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் நீ எல்லா வருஷமும் பண்ற மாதிரி தான் அவங்க நிர்வாகிகள், ரசிகர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவரோட இந்த முயற்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல முக்கியமானது ஒண்ணு நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல, இன்னைக்கு நடந்தது பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. நாங்குநேரி சின்னத்துறை தமிழ்நாட்டிலேயே உழுக்குனது. இந்த பேர் தெரியுமா தெரியல உங்களுக்கு? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்குநேரி சின்னத்துறை. இந்த தம்பி படிச்சுட்டு இருக்காப்புல, சமுதாயத்துல பிற்படுத்தப்பட்டவர். படிச்சுட்டு இருந்திருக்காப்புல. படிச்சுட்டு இருக்கும்போது சில கூட படிச்ச மாணவர்களே இவரை படிக்க விடாம, இவரை வந்து பல வெட்டுக்கள், இவரை வீடு புகுந்து வெட்டியிருக்காங்க. படிக்கக்கூடாது, இவர் முன்னேறக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக பல வெட்டுகள் வெட்டியிருக்காப்புல. வெட்டினாலுமே நான் எக்ஸாம் எழுதுவேன், பப்ளிக் எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லி
எழுதி பாஸ் பண்ணி இப்போ நம்ம இளைய தளபதி விஜயோடைய பக்கத்துல போட்டோ நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்க. பக்கத்துல உட்காந்து போட்டிருக்க போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் அவரோட தான் உட்காந்துருக்காப்புல. இது எவ்வளவு ஒரு இது பாருங்க. நம்ம தனுஷ் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாப்புல, அஸ்வன் படத்துல சொல்லியிருப்பாப்புல, கடைசியில காடு இருந்தா தூக்கிப்பாங்க, பணம் இருந்தா புடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பை மட்டும் யாருனாலையும் தூக்க முடியாதுன்னு. இதே தான் இன்னைக்கு நடந்திருக்குது. எஜுகேஷன் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பார்த்தது விஜய் நிகழ்ச்சியில் ரொம்ப பார்த்ததுலேயே நமக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இங்கே நாங்குநேரி சின்னத்துறை மூலயமா நமக்கு தெரிய வந்திருக்கு. அதில் படிப்பை மட்டும் என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. நமக்கு படிப்பு மட்டும்தான் சமுதாயத்தை மாற்றும். ஒரு ஒரு மனுஷன் ஒரு மாணவன் படிச்சானா அந்த ஃபேமிலியே மாறிடும். ஒருத்தன் படிச்சா போதும், வீட்டில் ஒருத்தன் நல்லா படிச்சா போதும், அந்த ஃபேமிலியே மாறிடும். அதெல்லாம் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பை மட்டும் இன்னைக்குமே விட்டுறாதீங்க. எஜுகேஷனுக்காக நம்ம இளைய தளபதி எவ்வளோ பண்ணியிருக்காப்புல இந்த கடந்த 2 வருஷமா. இதை அடுத்து யூஸ் பண்ணி அடுத்த வருஷம் நம்மளும் வரணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. ஒரு இதாக இருங்க, போட்டியாக வாங்க. அடுத்த வருஷமும் இதே மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ண கொள்கையில் இதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காப்புல. எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல். இதை ரொம்ப நிரூபிச்சிருக்காப்புல. அதுக்கு ஒரு வழிவகுச்சதுக்கு ரொம்ப நன்றி. மாவட்ட நிர்வாகிகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. இது நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்குது. இதே மாதிரி மேலும் மேலும் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன்.